காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 8ஆம் வகுப்பில் உள்ள திருக்கேதாரம் என்கின்ற கவிதை பேழையினை உடைய வினா விடைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் நம்ம திருக்கேதாரம்னா என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இப்போது அதனுடைய வினா விடைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதில் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும். பண் என்பதனுடைய பொருள் இசை. பண் என்பதனுடைய பொருள் இசை. கனக சுனை. கனக சுனை என்பதனுடைய பொருள் பொன்வண்ண நீர்நிலை. பொன்வண்ண நீர்நிலை. அடுத்ததாக மத வேலங்கள். வேலங்கள் என்பது யாது? வேலங்கள் யானைகள். இப்போ மத வேலங்கள். மத வேலங்கள் என்பதனுடைய பொருள் மத யானைகள். மத யானைகள். முரலும். முரலும் என்பதனுடைய பொருள் முழங்கும். முரலும் முழங்கும். அடுத்தது பலவை. பலவை முதிர்ந்த மூங்கில். முதிர்ந்த மூங்கில். சொல்லும் பொருளும் பண் என்பதனுடைய பொருள் இசை, கனக சுனை, பொன்வண்ண நீர்நிலை, மத வேலங்கள் என்பதனுடைய பொருள் மத யானைகள், முரலும் முழங்கும், பலவை முதிர்ந்த மூங்கில். இதனையெல்லாம் உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேர்ந்தெடுத்து எழுதுக. முதலாவது, காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. காட்டிலிருந்து வந்த வேலங்கள். வேலங்கள்னா என்னது? யானைகள். இப்போ காட்டிலிருந்து வந்த வேலங்கள் கரும்பை தின்றன. அடுத்ததாக இரண்டாவது கனக சுனை. கனக சுனை என்பதும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? கனகம் கூட்டல் சுனை. அடுத்தது முழவு கூட்டல் அதிர. மூன்றாவது முழவு கூட்டல் அதிர எனும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான விடை ஈ. முழவதிர. முழவதிர. ஓ வேலங்கள். காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. அதனுடைய பொருள் என்னது? வேலங்கள். கனக சுனை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க? கனகம் கூட்டல் சுனை. அடுத்தது முழவு கூட்டல் அதிர என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முழவதிர. அடுத்ததாக குருவினா. அடுத்தது குருவினா. குருவினால முதலாவது குருவினா தமிழ் இசையோடு. தமிழ் இசையோடு இணைந்து ஒலிக்கும்.
இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? சுந்தரர் கூறுவன யாவை? முதலாவது குருவினா, தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? புல்லாங்குழல், புல்லாங்குழல் மற்றும் முழவு. முழவு என்பது ஒரு இசைக்கருவி. புல்லாங்குழல், முழவு ஆகியவற்றை தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும். கேள்வியிலே உங்களுக்கு மீதி பதில் இருக்கு. புல்லாங்குழல் மற்றும் முழவு ஆகியவற்றை தமிழ் இசையோடு இணைத்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார். அப்படி நம்ம எழுத வேண்டியதான். இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார். இப்போ நம்ம என்ன மட்டும் எழுதணும்? புல்லாங்குழல் மற்றும் முழவு, அது மட்டும்தான் நீங்கள் விடையாக எழுதணும். இது எல்லாமே உங்களுக்கு வினாக்கள்லே விடை இருக்குது. இப்போ புல்லாங்குழல் மற்றும் முழவு ஆகியவற்றை தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார் என்று எழுத வேண்டும். கூறுவன அதை அடித்துவிட்டு கூறுகிறார் என்று எழுத வேண்டும். அடுத்ததாக சிறுவினா. அடுத்ததாக சிறுவினா. சிறுவினால முதலாவது சிறுவினா, திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வருணனை செய்கிறார்? இதில் உங்களுக்கு புத்தகம் வைத்துள்ளவங்க பாடலினுடைய பொருளினை எழுதி கொள்ள வேண்டும். திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வருணனை செய்கின்றார்? பண்ணோடு சேர்ந்த, பண் என்றால் இசை. அப்போ பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது
அதற்கு ஏற்றவாறு, அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால், முதிர்ந்த முதிர்ந்த மூங்கில்களால் 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 ஆகிய புல்லாங்குழலும் 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 முழவும் புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும், இணைந்து ஒலிக்கும், இணைந்து ஒலிக்கும். கண்களுக்கு 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 இனிய குளிர்ச்சி தரும், இனிய குளிர்ச்சி தரும் குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய, ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள், பொன்வண்ண 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 நீர்நிலைகள் பொன்வண்ண நீர்நிலைகள் நீர்த்திவலைகளை நீர்த்திவலைகளை வாரி இறைக்கும். இப்போ முதலாவதாக சிறுவினா என்ன கேட்டிருக்காங்க, திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கின்றார். இப்போ பண்ணோடு சேர்ந்த, பண்ணுனா என்னது, இசை. இப்போ பண்ணோடு சேர்ந்த தமிழ் பாடல்களை பாடும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க, புல்லாங்குழலிலிருந்து வரக்கூடிய இசை மாதிரி இருக்குது. மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும், முழவும்னா இசைக்கும். கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகளை வைரங்களாக சுந்தரர் கூறுகின்றார். அப்போ திருக்கேதாரம் நாட்டினுடைய சிறப்பினை எப்படி அழகாக கூறுகின்றார் என்று இந்த கேள்வியானது கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சிந்தனை வினா. சிந்தனை சிந்தனை வினா. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என எழுதுக. இது உங்களுக்கு புத்தகத்தில்
கொடுக்கப்படவில்லை சிந்தனை வினா. அதனால் என்ன பண்ணணும், உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு தேர்விற்கு படிக்க வேண்டும். திருவிழா கூட்டத்தில், இதற்கான விடை திருவிழா கூட்டத்தில் இரைச்சல்னா சத்தம், இரைச்சலை குறைக்கவும், திருவிழா நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை அறிவிக்கவும் பயன்படுகின்றது. இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை. இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை. அந்த உயிர்களை படைத்த இறைவன் இசையை விரும்புவான். ஆனால் விழாக்களின் போது இசைக்கருவிகள் இசைக்கும் வழக்கம் இருக்கலாம். இருந்திருக்கலாம். இசைக்கருவிகளை இசைக்கும் போது உணர்ச்சி பெருக்கும் பக்தி பெருக்கும் ஏற்படுவதாலும்
ஏற்படுவதாலும் இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் தோன்றியிருக்கும். இசைக்கும் வழக்கம் தோன்றியிருக்கும். இதுதான் சிந்தனை வினாவுக்கான விடை. விழாக்களின் போது இசைக்கருவிகளை ஏன் இசைக்கிறாங்க, இந்த வழக்கமானது எவ்வாறு தோன்றி இருந்தது அப்படின்னு ஒரு வினாவானது கேட்குறாங்க. அப்போ திருவிழா கூட்டத்தில் இரைச்சலை குறைக்கவும், நிறைய பேர் வருவாங்க இல்லையா திருவிழாக்கு, அப்போ ரொம்ப சத்தமாக இருக்கும். அந்த இரைச்சலை குறைக்கவும் திருவிழா நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை அறிவிப்பதற்கும் இந்த இசைக்கருவிகளானது வாசிக்கப்படுகின்றது. இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை. அந்த உயிர்களை படைத்தவர் யாரு? இறைவன். அதனால இறைவனும் இசையை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் ஆலயங்களில் இந்த திருவிழாக்களின் போது பாட்டுக்களானது இசைக்கப்படுகின்றது. ஆனால் விழாக்களின் போது இசைக்கருவிகள் இசைக்கும் வழக்கம் இருந்திருக்கலாம். இசைக்கருவிகளை இசைக்கும் போது உணர்ச்சி பெருக்கும் பக்தி பெருக்கும் ஏற்படுவதாலும் இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் தோன்றி இருக்கும். இதுதான் சிந்தனை வினாவுக்கான விடை. அடுத்ததாக நாம் வேறொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி.